காபியா வந்துட்டேன். நீ குடிச்சியா? ஆமா, பாண்டியனுக்கு காபி குடிச்சியா? உங்க மருமகனாச்சே, அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருவானா? ஏமா, அவன் இன்னும் எழுந்திருக்கல? அதுவா, அது சரியான தூங்கு மூஞ்சாச்சே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. கழுத்துக்கு அப்புறம் நல்லா உத வாங்க போறேன். வாங்குவேன் வாங்குவேன். அத்தா, கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? இதா இல்லையே, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கடன் கொடுங்க, வாங்கிக்கிறேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல. எதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எழுப்புன? இவ்வளவு சீக்கிரமா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா? எனக்கு தெரியவே வேணாம். நான் என்ன கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறேன்? அந்த நேரத்துக்கு போனா மீன் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு. இத பார், ஐயா ஒரு டெய்லர். ஜாலியா தூங்கி ஜாலியா எழுந்திருச்சு ஜாலியா கடைக்கு போவேன். என்னை யாரும் கேட்க முடியாது. நம்ம குடும்பத்துல வந்து பிறந்துட்டு கடற்கரையில கால் வைக்காம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காலங்கத்தால விவகாரம் பண்ணதா? போய் டீ கொண்டா போ. மூஞ்சியை கூட கழுவாமலா? கரும கரும. எனக்கு இப்படி ஒரு மாமா மகனா? மாதிரி மாமா மகன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் புள்ள. ஆமா, குடுத்து வச்சிருக்கணும். மூஞ்சிய பாரு. என்னடா சொல்றேன்ல. டேய் கண்ணா, வீட்டுக்கு போடா. வீட்டுக்கா? நான் தான் ஒழுங்கா கதை சொல்றேன்ல, அத கேட்க மாட்டேங்கிறியா? ராஜாவுக்கு குழந்தை இல்லையா? அப்புறம் என்னாச்சுன்னா, சரி சொல்லு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அவ வயசு என்ன, உன் வயசு என்ன? அவளை போய் வாங்க பொங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கதான் நீ தப்பு பண்ற. 1000 தான் இருந்தாலும் அவங்க சிநேகிதனை கட்டிக்க போறவங்க. அன்னித்தானண்டா. வயசை பத்தி கவலை இல்ல. அவங்கள நான் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன அண்ணி, நான் சொல்றது சரிதானே? நடுராத்திரில வந்து கழுத்து இருக்கிறதா இல்லாம மரியாதை வேற. எப்படி இருக்கு பாத்தியா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். நான் வர்றேன். என்னங்க, நான் போயிட்டு வர்றேங்க. என்னாச்சு உனக்கு? வீட்டுல ஒருத்தி சாப்பிடாம தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாளே, காலகாலத்துல வருவோம்னு இருக்கா? உன்னை யாரு காத்துக்கிட்டு இருக்க சொன்னா? பேசாம சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதானே? தெரியுது இல்ல? சோத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தா தெரியும். ஆமா, வீட்டுக்கு வந்தாச்சுல, வாசல்ல நின்னுகிட்டு அவ்வளவு நேரம் என்ன கொஞ்சம் குலாவல்? அப்பா, நல்ல வேளை அவர் பொம்பளையா வந்து பிறக்கல. பிறந்திருந்தா எனக்கு சரியான சக்களத்தியா வந்து சேர்ந்திருப்பான். எனக்கு அதை நினைச்சுதான் வருத்தம். என்ன வருத்தம்? அவன் பொம்பளையா பிறக்கல. இரு, இத காலையில நான் வேண்ட சொல்றேன். போய் சொல்லுங்க, நாளைக்கு குடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டும். சரியான குடிகாரன். என்ன பத்தி எது வேணுமானு சொல்லு. அவளை குடிகாரன் கிடிகாரன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். சிநேகிதரை சொன்ன உடனே பொத்திக்கிட்டு வருதே கோவம். ஐயோ பாவம், அவர் குடிக்கிறதே இல்ல. குடிக்கிறான், அதனால யாருக்கு என்ன இடைஞ்சல்? இத பாரு, சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கத்தை கெடுக்கிற பக்தனை விட சந்தடி இல்லாம குடிச்சிட்டு தூங்குற குடிகாரன் எவ்வளவு வசந்தவன் தெரியுமா உனக்கு? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிட முடியுமா? வந்து பக்கத்துல உம்மா. வேலை செய்யல. என்னடா கடையை தேடி ஒருத்தி வந்திருக்காளே, அவளை கவனிப்போம்னு இருக்கா? பெரிய புத்திசாலி நினைப்பு. ஆமா, நீ பெரிய ராணி, உன்னை மேல வளத்தோட கூப்பிடுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க வீட்டுக்கு நான் ராணி தான். அது வீட்டுல, இது கடை. ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்து வம்பு பண்ற? நான் வம்பு பண்ண வரல, உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு வந்தேன். வேலையா? ஆமா. அது சரி தையக்காரரே, ஜாக்கெட்லாம் ஒழுங்கா தைப்பீங்களா? அடி செருப்பால தையக்காரா மிதிச்சுல எல்லாத்தால
கோச்சுக்கிட்டீங்களா தான்? ஜாக்கெட் துணி எடுத்த, அதை தைக்க கொடுக்க வந்தேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இருக்கிற ஜாக்கெட் போதாது? உங்களுக்கு என்ன, நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. எங்க அப்பா காசு கொடுத்தாரு, நான் எடுத்தேன். சரியான சிடுமூஞ்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஜாக்கெட் கேட்டேன். கேட்டா என்ன பண்ணுவீங்களா? உதவிடும். விழும் விழும். சரி சரி, நீ வீட்டுக்கு போ. வரும்போது ஜாக்கெட் கொண்டு வாங்க. இப்ப போறியா இல்லையா? கொட்டிக்கு வருவீங்கல்ல, குழம்புல தண்ணி ஊத்தி வைக்கிறமா? சீக்கிரம் போடுமா, ரொம்ப சுரப்பலா இருக்கியே. கடலுக்கு போக வக்கல்ல, யாராவது புடிச்சிட்டு வந்தா மாத்திரம் திங்க தெரியுது. சும்மா சொல்லக்கூடாது. 1000 தான் வாய் பேசினாலும் சமையல் என்னமோ ருசியாத்தான் இருக்கு. உன்னை நான் தொடாம யார் தொடுவா? என்னமோதான் ரொம்ப அழுத்துக்கிறிய, முறைக்காத போடுமா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம 2 பேரும் ஒன்னாதானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன். அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? இப்ப 2 பேரும் தனித்தனியா பாயில படுத்திருக்கோம். அப்புறம் ஒரே பாயில ஒன்னா படுத்துக்குவோம். ஐயா, ஏய், ஒத்தையா ரெட்டையா? எது? நமக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு, நாம இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி எல்லாம் கவலைப்படுறதுல. உன்னுடைய முதல் பிரசவம் ரெட்டை குழந்தையா தான் இருக்கு. முடிஞ்சா 3. சும்மா இருங்க. ஐயோ, அடுப்புங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க. இந்த கடற்கரை காத்துக்கு கரகரப்பா இருக்கட்டுங்க. எந்திரிங்க. என்ன? ஆமா, நிஜமாவே உங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா? என் நெஞ்சுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்ப ரொம்ப கனமா இருக்குமே. ஆமா, ரொம்ப கனம். எப்படா இறக்கி வைப்போன்னு இருக்குமே. ஏய், உனக்கு வாய் குழுப்பு ஜாஸ்தி. இல்ல, யாத்தல்ல. ஏன்டா வெளியே சொல்ற? காலு நீண்டு கிடக்கு, மடக்கிக்கிங்க. அது வயிறுங்க, நெஞ்சு இங்க இருக்கு. இப்ப மாத்திட்டாங்களா? ஆமா, என்ன ஆச்சு? சார், பாண்டியன் இல்ல பாண்டியன் எம்பியா அடிச்சிருக்கான். அவன் எதுலயுமே எப்பவுமே டூ லேட்டுப்பா. அடி காலையா? எங்க அடிபட்டானப்பா? இங்கதான் வச்சு பாக்கணும். ஏண்டா? ஏண்டாவா? கொஞ்சம் மரியாதையா பேச. அவனை சொல்றியா? இவனையா? அவன் உங்களை அப்படி சொல்றான். கால் அடிபட்டுச்சு, பரவாயில்ல. கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஏண்டா நாம எதுக்குடா இருக்கோம்? அப்படி ஏதாவது விட்டுருவோமா என்ன? தம்பி, உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணு. இல்ல உன் குடும்பத்துல பெரிய குழப்பமே உண்டா. வைத்தியத்தை பாருங்க. இப்ப என்ன விவசாயமா பண்ணிட்டு இருக்கேன்? டேய், இவங்களை விட்டுட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னடா பண்றது? அடுத்த ஆள் வர்ற வரைக்கும் இவளே வச்சு தொழில் பழகும். என்ன பல்லே வளர்க்கறது இல்லையா? என்ன தனிக்குது? ஏண்டாடே, போய் இவங்கிட்ட கூட்டிட்டு வந்த கமிஷன் கொடுக்குறானா? என்னையா தப்பா நினைக்கிற? இந்த வட்டாரத்திலே இவனை விட்டா வேற எவனுமே இல்லடா. அம்மா, எப்படி அடிச்சிருக்கான் பாரு. அந்த இடத்துல மட்டும் நாங்க இருந்தோம். உங்களை யாரையா போகணும்னு சொன்னது? போயிருக்க வேண்டியதானே. போயிருந்தா 3 பேர் வருமானமாவது எனக்கு கிடைக்கும். யோ, கால் வலிக்கிறியா? வலி போகணும், அவ்வளவுதானே. ஏய், நம்ம கலர் மருந்துல 2 ounce எடுத்துட்டு வா. 2 ounce? ஆமா தம்பி, நீங்க விஸ்கி பிராந்தி தான் சாப்பிட்டுருப்பீங்க. இது சாப்பிட்டது இல்லையே. இது பேரு ஜிஞ்சர். சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரே கிடையாது, நேர டாப் கியர் தான். எங்க எங்களுக்கு ஆளு கொஞ்சம் ஊத்தி விடு. அலையாதையா, இது என்ன கோயில் படமா? குடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? கொடுத்தா குறையத்தான் செய்யும். அப்படியேவா இருக்கும்? ஒத்தியா ஊர்காய் இல்ல. சத்தியமா சொல்ற, நீ வைத்தியரே இல்ல. நீ வைத்தியம் இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ நம்ம எங்கடா பாண்டிய? எங்க பாண்டிய? சும்மா இருப்பா. கூப்பிடுறா அவட. ஒண்ணும் செய்யாதீங்க, விட்டுருங்க. 2 ounce எப்படி? என்ன அடிச்சிருந்தா என்ன ஆயிடும்? உடம்பாவது ஏறும். என்ன புத்தர் ஆயிட்டாரு? எந்திரிக்கவே மாட்டாரா? யோ, இங்க பாரியா, இங்கயா? உங்ககிட்ட தான் வைத்தியம் பார்க்க அழகான பொண்ணெல்லாம் வரும்ல. வருவாங்க. அதுல அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு செட்டப் பண்றது. அடே, முடிவே பண்ணிட்டீங்களா நான் மாமான்னு? ஆமா, இதனாலதான் நான் யாருகிட்டையும் நெருங்கி பழகிறது இல்ல. என்ன ஊறுகாய் இதுல வச்சுட்டேன், வாயின்னு நினைச்சு. நானும் ஒண்ணு கேட்கணும். பொண்ணா? சந்தேகம். பதறிட்டேன்டா. ஏங்க, நான் எப்ப டாக்டர் ஆகுறதா? நானே இன்னும் டாக்டர் ஆகல. தம்பி, நம்ம நிலம் சும்மா தானே இருக்கு. ஏன் நிலம்? உங்க நிலம். அந்த நிலத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏதோ சின்னதா 10 ஏக்கர்ல நான் ஒரு மாட்டாஸ்பத்திரி கட்டிக்குவேன். மாட்டாஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி. வைத்தியர,
அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில தனியா இருந்தா நீ பயந்துக்குவிய. அப்ப அங்கேயும் ஆள் வராதுங்கிறீங்களா? நாம தான் அங்க அடிக்கடி போறோம்ல. உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நீ என்ன கவனிச்சுக்கிற, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்படியா? கவலைப்படாது, ஒரே ஊசியில தீர்த்துறேன். என்ன தீர்த்துறீங்களா? வியாதியப்பா? அதானே கேட்டேன். டாக்டர் இல்லைங்களா? அவன் கிடக்குறான். எனக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது. உள்ள என்ன? நெஞ்சலும். பாக்கெட்லயா? ரூபா. அப்பாடா. இந்தா ஒரு வேலைக்கு ஒரு டப்பா, பொழுதுபோக்கா சாப்பிடு. சரி. நெக்ஸ்ட். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன். எத்தனை நாள் தான் உங்ககிட்ட நான் பொட்டி தூக்குறது? நான் டாக்டர் ஆக வேண்டாமா? நான் மருந்து கொடுத்தே ரொம்ப பேர் க்ளோஸ் ஆகுறான், இதுல நீ வேற கொடுக்க போறியா? உங்ககிட்ட நான் வேலை பார்த்ததுக்கு மங்காத்தா இல்லாங்கிறியா? மாடு மேய்ச்சிருக்கலாம். உன்னை நம்பி அவன் கொடுப்பான், நீ மாட்டையே வச்சுட்டு போயிருவிய. அப்ப என்ன டாக்டர் ஆக்க மாட்டீங்க? முடியாது. மிஸ்டர் கைலாசம். யாரு? உங்களைத்தான். ஒரு நாள் உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு என் கையால நான் ஊசி போடல, என் கட்ட வேவாது. உன் கட்ட வேகுதோ வேகலையோ முதல்ல தலையிடுறா, வாயில சுடியோ மாடு மாதிரி. அப்படியே எனக்கு வியாதி வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன தவிர உன்கிட்ட ஊசி போட்டுக்க மாட்டேன். போட வெளியே போ. ஐயோ, இப்பவே வந்துருச்சு. அவன் சொன்னது பழிச்சிருச்சா? கண்ணகி பரம்பரை போல் இருக்கு, பளிச்சுன்னு ஒர்க் அவுட் ஆகுது. ஏய், என்னடா போட்ட? ஏய், சாரம் என்னடா போட்ட? பின்ன என்ன ஸ்பெஷலா பிராண்டியா போட முடியும்? சீட் என்னடா போட்ட? அத கேக்குறியா? வேற இதுல உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கடா. அண்ணா என்ன கொட்டப்பாக்கு வர அண்ணா? ஏய் கொட்டப்பாக்கு வாடாங்க. ஏய் அஜிமேல் கூப்பிடுறாரு, வாடா. என்ன கையில இருக்கிறத கீழே வச்சுட்டு கடைக்கு போய் ஒரு கட்டு பீடியும் பத்தி போட்டி வாங்கிட்டு வா. ஊரு? ஆமாடா, இந்த வடுமாக ஊருக்கு அப்படியே ஒரு பட்டை வாங்கிட்டு வந்து. முறைக்கிறாண்டே முறைக்கிறாண்டா. கண்ணா நீ ஒரு ரூபா வச்சுக்க. ₹1 இல்ல, நீங்க 10 ரூபாய் கொடுத்தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய. பீடி சிகரெட் வாங்குறது கேவலம். அவங்க அக்காவுக்கு பாண்டியருக்கு மாமா வேலை பார்த்து சமயத்துல நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேட்கறாண்டா. நீங்க தப்பா பேசுறீங்க. ஆமாண்டா. என்னடா தப்பா பேசுன? அவங்க 2 பேரும் லவ் பண்ணல, நீ கண்டுக்காம போகல. அது மட்டும் மாமா வேற இல்லாம பின்னாடி கலெக்டர் உத்தரவு. அப்படி பார்த்தா போன வாரம் உங்க தங்கச்சிக்கு ஊரையே கூட்டி கல்யாணங்கிற பேர்ல ஒருத்தனை கூட்டி கொடுத்தல, அது மாமா வேலை இல்லையா? நீங்க செலவு பண்ணி மாமா வேலை பாக்குறேன், நாங்க செலவு பண்ணாமே மாமா வேலை பண்றோம். என்னடா ஒண்ணுமே தெரியுமா?